என்ன செய்யறதுன்னு தெரியல. எனக்கு ஒண்ணு தெரியும், ஏசப்பாவை தெரியும். அவர்கிட்ட 1 மணி நேரமா நான் கதறி கதறி அழுது ஒரு காரியத்துக்கு தான் ஜெபம் பண்ணேன். எங்களுக்கு கூட வேணாம் ஆண்டவரே, என் பிள்ளைக்கு இப்ப பால் வேணும், அவ அழுகிறத எங்களால தாங்க முடியாதுன்னு சொல்லி நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவர் சொன்னாரு, இப்போ உன் வீட்டுக்கு ஒரு தூதனை அனுப்புவேன் என்று சொன்னார். அப்ப இத கொண்டு வந்த நீங்க தேவ தூதன் தானேன்னு கேட்ட உடனே அவனுடைய கண்கள் எல்லாம் கலங்கி போய் வானத்தை நோக்கி பார்த்து சொன்னா, அப்பா என்கிட்ட பேசுங்கன்னு சொன்னேன். என்ன தேவ தூதனுடைய உயரத்திற்கு தூக்கிட்டீரே, நீர் சாதாரணமானவர் அல்ல, உங்களை போல ஒரு இரக்கமுள்ள தேவன் இல்லைன்னு சொல்லி அவன் நன்றி சொன்னான். அதே ஆண்டவர் இன்று உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் உன்னை நேசிக்கிற மாதிரி உன்னுடைய சாயல்ல இருக்கிற யாரையுமே அவர் நேசிக்கல. உன்னை நேசிக்கிற மாதிரி இந்த உலகத்தில் அவர் யாரையுமே நேசிக்கல. உன்னுடைய வாழ்க்கையில நீ எங்க